ஊரில் வந்து அம்மா செய்கிற பூரி குருமா எப்போவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது பொட்டேட்டோ போட்டு குருமா ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்து அதை செய்யலான்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் வேலை எடுக்கும். என்ன அப்படின்னா, பொட்டேட்டோ வந்து தனியாக குக்கரில் வேக வைக்கணும், அந்த குக்கர் தனியாக கழுவணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கணும், அந்த மிக்ஸி தனியாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா தனியாக அரைக்கணும். ஸோ இத்தனை வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணுறதே இல்லை. ஆனால் நானே வந்து புது ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன் பார்ட்டில் வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதை விட டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி துண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கசகசா, ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். கூடயே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் இது கூடயே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து மறந்துட்டு எப்பவும் போல் அந்த பொட்டேட்டோவை வந்துட்டு வேக வச்சிட்டேன். ஸோ வேக வைக்காமே நீங்கள் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடையே வந்துட்டு மற்ற வெஜிடபிள் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வேறு எந்த வெஜிடபிளும் சேர்க்காதீங்க, இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். கரம் மசாலா, வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான பூரி குருமா ரெடி. பேச்சுலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.